ஆனா தண்ணி ஊத்தணும் கிணத்துல தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கு என்ன பண்றது? ஏன் அங்க கேக்குற? கிணத்துல தண்ணி ஊத்தி போறதுக்கு நாங்க தானே காரணம். வெள்ளப்பா இப்படி பழி போடுறீங்க. சென்னல் வட்டி போற மாதிரி நாங்க எதுவுமே செய்யலையே. எடுத்தாலும் நாங்க தான் கிடைச்சோமா? நீ செய்யற தப்பு உனக்கே தெரியும். இப்ப எல்லா பசங்களும் அதே தப்பு தான் செய்றாங்க. நான் சொல்றத கேளு. 10 பைசா பொருளை வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். ஆமா பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். ஆமா மூலையில போட்டு வச்சிடுவோம். மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய் காரண்ட கை மண்ணுக்குள்ள சிக்கி போய் மழை நீர பூமிக்குள்ள போகாம தடுத்துடுது. மழை நீர பூமிக்குள்ள போகாம தடுத்து வச்சால தேடி கூட வச்சிந்தோட வச்ச இந்த மக்கால பைகளை மங்குகளை விட்டு விடு. 10 பைசா பொருளை வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். ஆமா பைக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். ஆமா மூளையில போட்டு வச்சிடுவோம். இப்ப தெரியுதா? மழைநீர் மண்ணுக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டம் உயருமா? கிணத்துல தண்ணி வத்தாமலும் இருக்குமா? இது ஒரு பிளாஸ்டிக் பை தானே, இது போய் வண்டியில எடுத்து எப்போ வைக்கலாம்? அட நீ மட்டுமா பிளாஸ்டிக் பை வாங்கி யூஸ் பண்ற? உலகமே அதை வாங்கி தானே யூஸ் பண்ணி தூக்கி போடுது. அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போடுறோம். இது பூமியின் மேல் பக்கத்தை ஆக்கிரமிச்சு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப எப்படிக்கா அவசரத்துக்கு பொருள் வாங்குறது? அவசரத்துக்கா கோழி பைய வாங்கு, காகித பை வாங்கு, இல்ல துணி பையாச்சும் வாங்கு. பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தவும் கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா மழையும் பெய்யும், நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கும், பயிர் பச்செல்லாம் விளைஞ்சு எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்போம் இல்லையா? ஆமா ஆமா இருப்போம். கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைச்சு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். என்னக்கா இழுத்துக்கிட்டே போறீங்க? படிக்கிற தகவலை சொல்லி புரியுதக்கா. பயிர் பத்திய சிந்திக்கிட்டு போகுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் தமிழர் பண்பாடு. ஆனா மக்களே, புதியதை கழிச்சு பழையதை புகுதலால் சந்தோஷமா